ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமிகா இனோவேஷன் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இன்றைக்கி நம்ம கறி தான் பார்க்க போகிறோம். கறி நார்த் இந்தியன் ஃபுட்டு. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு புளிச்ச மோர் எடுத்துக்கலாம். அரை டீ கரண்டி மஞ்சள் சேர்த்துக்கலாம். அரை டீ கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீ கரண்டி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் இதிலேயே போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பெரிய கரண்டி ஒரு கரண்டி கடல மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். இந்த அளவுக்கு தான் நாங்கள் மோர் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கு பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கலக்கி வச்சுருந்த மோர் தண்ணியும் கடாயில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நானும் கொஞ்சம் கூட கட் பண்ணல வீடியோ. எப்படி நாங்கள் செஞ்சோமோ அதே வீடியோ தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் போண்டா ரெடி பண்ணிக்கலாம். 6 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நான். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் நான் இதிலேயே போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் இதிலேயே போட்டு சேர்த்துக்கலாம். கடல மாவும் இதிலேயே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அரை டீ கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு எல்லாமே நல்லா கிளறிக்கலாம். நம்ம போண்டா சுடுவோம் பார்த்தீங்களா, போண்டா சுடுற மாதிரி நல்லா அந்த பதத்துக்கு கொண்டு வந்துடணும். நம்ம கொஞ்சம் கடி பார்த்துட்டு வந்துடலாம், அது எந்த பதத்தில் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொதிக்கல, லோ ஃப்ளேம் வச்சுருக்கனால இன்னும் கொதிக்காமல் இருக்கு. போண்டா சுடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போண்டா சுட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே போண்டா சுட்டுட்டு வந்துடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு. வாங்க நம்ம கடி வந்து கொதிச்சிட்டு இருக்குது இல்லையா, போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம சுட்டு வச்ச பார்த்தீங்களா போண்டாவும் இதுலேயே போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுக்கு பிறகு நாம் வந்து 4 டீ கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நாம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1/2 டீ கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கிளறி தாளிச்சது அந்த கடி மேலே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம போண்டா குழம்பு கூட சொல்லிக்கலாம். இது வந்து நார்த்து சைடில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்திக்காரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கெல்லாம் நல்லா விரும்பி இது சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து அடிக்கடிக்கு இது நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். சரி, இதெல்லாம் வந்து யாராவது போட்டிருப்பாங்கன்னு தெரியல, நம்ம வந்து போடலாம் சோஷியல் மீடியாவில்னு நம்ம போட்டிருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு உண்மையாலுமே பிடிக்கும். நார்த் இந்தியன்காரங்க இது வந்து கடின்னு சொல்லுவாங்க, கடி. அப்புறம் நாம் வந்து போண்டா குழம்புன்னு கூட சொல்லிக்கலாம். இது வந்து இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடிக்கடிக்கு இதில் வந்து செஞ்சு சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ண